வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. பஞ்சபூதங்களும் பஞ்சபட்சிகளும். இப்போ காகம் வளர்பறையில் வளர்பறை காகம் சூரியன் செவ்வாய். இதுக்கு நட்சத்திரம் சூரியனுக்கு உத்திரம், உத்திராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராதி. இது சூரியனுடையது. செவ்வாய்க்கு மிருகதிசயம், சித்திரை, அவிட்டம். இது செவ்வாய்க்குள்ள நட்சத்திரம். இப்போ வளர்பிறையில் வசியம் பண்ணுறோன்னா வளர்பிறை வசியம். வளர்பிறையில் காகம், மயிலுக்கு இப்போ காகம் இதில் செவ்வாயில் பிறந்திருக்கா அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும். ராசியில் இது செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரா, சூரியனில் பிறந்திருக்காருன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து வளர்ப்பிறையில் காகம், மயில் வசியம்னு வச்சுக்கோங்களேன். காகம் அக்கினி இது மயிலுக்கு யார்? ராகு சனி. ராகுக்கு எந்த நட்சத்திரம்? சதயம். ராகுக்கு சதயம், சுவாதி, திருவாதிரை. இது ராகு. சனிக்கு பூசம், அனுசம், உத்திராடம். இது சனி நட்சத்திரம். இப்போ இதுக்கு 4 இது பிரிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ நீர் ராசி எடுத்துக்கோங்களேன். நீர் ராசிக்கு 2 புதன், சந்திரன். புதனுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதன். சந்திரனுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது சந்திரனை பொழுது. இப்போ இது 2 பேத்துக்கும் இதுக்கு 2, அதுக்கு 2 6 ஆச்சு. அதனில் இப்போ வளர்ப்பிறையில் வசியம், இப்போ ஒருத்தருக்கு வசியமோ அல்லது ஆகர்ஷணம் பண்ணணும்னா இப்போ மயில் பற்றி மயில் காகத்துக்கு வளர்ப்பிறையில் நட்பாக வந்ததுன்னா தேய்பிறையில் பகையாக வரும். அப்போ ராகு சனி அப்படி அந்த மாதிரி மாற்றி வரும். இப்போ சூரியன் காகம் மயிலுன்னா செவ்வாய் சூரியன். அதான் சொன்ன பகலில் சூரியன், இரவில் செவ்வாய் வரும். பகலில் செவ்வாய்னா இரவில் சூரியன் வரும். அதே மாதிரி பகலில் சனி வந்தால் ராகு போயிடும். இந்த மாதிரி வளர்ப்பிறை தேய்பிறையில் அந்த படிமாற்றங்கள் நிறையா நடக்கும். அதே மாதிரி ஆந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பகலில் இதாக இருந்ததுன்னா அதான் ஆந்தையினுடைய தன்மை பகலில் ஒன்றும் செய்யாது. ஆனால் ராத்திரியில் பவர் அதிகம். அதான் வளர்ப்பிறை சந்திரனுக்கு பவர் அதிகம். தேய்பிறை சந்திரனை விட வளர்ப்பிறை சந்திரனுக்கு தான் எப்பயுமே பௌர்ணமி நிலவுக்கு அது ஒரு பவர் நல்லா இருக்கும். அது மாதிரி தான் இப்போ வசியம் பண்ண போகிறோம். மேற்கு கிழக்கு மேற்கு அந்த மாதிரி திசையை இது பண்ணும்போது வடக்கு தெற்கு குரு ஆந்தை, வடக்கு தெற்கு மயில் ராகு சனி, சூரியன். இது கிழக்கு மேற்கு. நான் இது உங்களுக்கு ஒரு சூசகமாக தான் சொல்கிறேன். நான் இது சொல்கிறது ரைட்டாக தப்பாங்கிறது அது நீங்கள் தான் யோசனை பண்ணணும். அப்புறம் ஐயா சொன்னாருங்கிறது கிடையாது. இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ வளர்ப்புறையில் தேய்பிறையில் குரு ஆந்தை அடிக்க முடியுமா? இல்லை கோழி இது மயில் வச்சு காகத்தை வச்சு கோழியை இது பண்ண முடியுமா? அப்படிங்கிறது அது சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. அது அந்த என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன நட்சத்திரம் என்ன இதில் இருக்குது, இந்த 18 கிரகங்கள் என்னென்ன இதில் இருக்குது, இதெல்லாம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் சாமி. பார்த்து நீ எடுத்தவுடனே இந்த சொன்ன மாதிரி கவுத்தி விட்டு போனால் அது வேலைக்கு ஆகாது. இப்போ நான் இதான் சொல்லிட்டேன். இந்த 6க்கு பிரித்து வரும்போது இது 2 இது இயக்கம் பண்ணுது. அதே மாதிரி ராகு சனி அவங்க ஒரு திசை இருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பிரித்து தான் வரணும். பஞ்சபட்சியில் திசைகள் ரொம்ப முக்கியம். திசைகளை வச்சு தான் எல்லாமே கணிக்க முடியும். திசைகள் என்ன இது இயக்கத்தில் இருக்க திசை, அந்த பஞ்சாட்சரம், அந்த சுவாசம், அந்த ஓகை, அது எல்லாமே கான்ட்ராக்டில் ஒன்றா வரணும். நீங்கள் கூட்டி கழிச்ச போது அது ஒன்றா நின்றுச்சுன்னா சரி, நம்ம வகுத்தது கரெக்டாக. நீங்கள் செஞ்சது சித்தி ஆகுதா ஆகலைன்னு நீங்களே கணக்கு போடலாம். அவங்க கணக்கெல்லாம் அங்கே வரையெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் இப்போ இந்த தொழில், அந்த
சாமாம் அந்த மணி அது எல்லாமே ஒன்றா வந்துச்சுன்னா அப்போ பரவாயில்ல, நம்ம செஞ்சது பற்றி பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு நமக்கே புரிஞ்சு போவோம். நம்ம ஒரு பக்கம் இடிக்கணும்னா அது ஏதோ தவறு இது பண்ணி நம்ம திருப்பி உணர்ந்து உள்ளே போனோம்னா அது கரெக்டாக கிடைக்கும். யார் சொல்லி இதில் விரைய வராது சாமி. நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய மைண்டை இது பண்ணும்போது நீங்கள் சரியாக தப்பா அப்படிங்கிறது கரெக்டு அங்கே தான் தெரியணும் சாமி. அவங்க சொன்னாங்க ரைட்டு, இவன் சொன்னா ரைட்டு, அது கிடையவே கிடையாது சாமி. உள்ளே ஆழமாக போங்க. இது நம்ம சொல்கிறது கரெக்டாக, நம்ம செஞ்சது கரெக்டானு உங்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உள் மனசை நீங்கள் போனீங்கன்னா உள் மனசை அதான் அந்த பச்சியை நீங்கள் பிடிக்கும்போது எல்லா கதையும் தான் வரும் சாமி. இப்போ 6 சக்கரை இருக்குது. சக்கரை இயக்கம். இப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதம். உள்ள சூழ உடம்பு இருக்குது, சூச்ச உடம்பு இருக்குது. இது சூழ உடம்பு. ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த சூழ உடம்பை வச்சு தான் இந்த சூச்ச உடம்பை இயக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் சொன்னேன் எல்லாத்துலேயும் 2 வேலை செய்யுங்கன்னா இந்த 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 இதுக்குள்ளே 2 பஞ்சபூதத்துக்குள்ளே 2 இருக்குது. நீ இந்த உடம்புல நோய் இல்லாமல் ஊனம் இல்லாமல் நீ இருந்தால் தான் அந்த சூச்ச உடம்பை உன்னால் இயக்க முடியும். நீ அந்த கடவுள் தன்மைக்கு ஏற முடியும். இதில் நீ ஊனம் சூழல் இருந்ததுன்னா உனக்கு அதில் ஏதாவது ஒரு ரிமார்க் வரும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும். அதுக்கு வராதுன்னு சொல்லலை. மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் முத்தி அடைகிற இது இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் போராடுறது அவன் கொஞ்சம் இது ஆகணும். உனக்கு எல்லாமே இருக்குன்னா நீ அதை பாதுகாத்து இது பண்ணணும். அதான் உடம்பை வளர்க்கணும். அதான் அந்த சித்தரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஊன் வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன். உடம்பை வச்சு தாங்க சாமி ஒன்றும் பண்ண முடியும். நான் கூட அப்படி தான் நினச்சேன். சரி இப்படி ஒன்றுமே இல்லை, சாப்பிடாமல் கிடந்துடலாம். நம்ம சாப்பிடாமல் கிடந்தா நம்ம போய் இந்த உடம்பு போயிடுச்சுன்னா திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் நீ சித்தரை வரையணும். இந்த உடம்புக்குள்ளே தான் இவ்வளோ சூச்சம் இருக்குது. இந்த சூழ உடம்பை நீ எவ்வளோ பாதுகாக்கிறியோ அப்போ தான் உன் சூச்ச உடம்பை நீ வெளியே கொண்டு வர முடியும். சூழ உடம்பு உனக்கு சரியாக இல்லைன்னா சூச்ச உடம்புல உனக்கு இயக்கம் பண்ண முடியாது. இந்த உடம்பு அதான் புறத்தில் நீ நல்லதை செஞ்சால் உனக்கு பாப புண்ணியங்கள் அந்த மாதிரி தான் கணக்கு. எல்லாத்தையும் 2 வேலை செய்யும் சாமி. அவன் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு போனீங்கன்னா இது யாருமே அது இயக்கம் வராது சாமி. பொதுவாக கஷ்டப்படணும் சாமி. சதா அவன் சிந்தனையில் இருக்கணும். இதை காலையில் 10 மணி தியானம் இருந்தோம், காலையில் பிராணம் நாடி சுற்றி பண்ணோம், அதை முடிஞ்சு போச்சுல நாளை பார்த்துக்கலாம் அப்படி இல்லை. எண்ணும் எழுத்தும் கண்ணும் அதை எல்லாமே அதே சிந்தனையில் ஓடணும். இன்றைக்கி அடுத்து என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், இது எப்படி போனால் அப்படி பிடிக்கலாம், இது எப்படி போனால், இது எந்த நட்சத்திரம், இது நட்சத்திரத்தில் காலில் நிற்குது, இதுக்கு என்ன ராசி, இது என்ன அதிபதி, இப்படி உள்ள